வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நன்றி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நம்ம ஆரி ஒர்க் அண்ட் டுட்டோரியல் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம டுட்டோரியல் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பிகினர்ஸ் கிட் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதுலேருந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் நீடில் எப்படி ஹோல்ட் பண்ணால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும், எப்படி கரெக்ட் மெத்தடில் ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 2 டைப் ஆஃப் நீடில் வந்து நம்ம ஆரி ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்திங்கன்னா டியூலிப் பிராண்ட் நீடில், இன்னொன்று வந்து அயன் நீடில். இந்த டியூலிப் பிராண்ட் நீடில் தான் எல்லா த்ரெட் ஒர்க்குக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க், எந்த பீட்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். பீட்ஸ்க்கும் நீங்கள் இதே மாதிரியான பிராண்டட் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகாது, ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்கிற டெக்னிக் வச்சு கரெக்டாக ஹோல்ட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த அயன் நீடில் வரலன்னாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பிராண்டட் நீடில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிளாத்து கீழே விட்டால் தான் நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். நான் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு கரெக்டாக பாருங்கள். நம்மளோட லிட்டில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டுக்கு தான். அந்த ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம மடக்கி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து நம்ம பண்ணணும். நம்ம மிடில் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா எங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். டியூலிப் பிராண்ட் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பிடிச்சிருக்கேன். மேலே நம்மளோட 4th and 5th ஃபிங்கர் பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டுமே அதில் தான் இருக்கும். என்னோடய த்ரெட் வந்து வெளியில் வந்துருச்சு, பட் பரவாயில்ல, நான் உங்களுக்கு வீடியோவுக்கு எப்படி ஒர்க் பண்ணணுன்னு காட்டுறதுக்காக தான் வந்து காட்டியிருக்கேன். நம்ம இப்போ எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபுல் சப்போர்ட்டும் வந்து அந்த 4th and 5th ஃபிங்கரில் தான் வந்து இருக்கணும். ரிங் ஃபிங்கரும் லிட்டில் ஃபிங்கரும் வந்து சின்ன ஒரு சப்போர்ட்டுக்கு மட்டும்தான். அதே மாதிரி அந்த டியூலிப்புன்னு வர்ற இடத்துல நம்மளோட 3rd ஃபிங்கர் வந்து இருக்கணும். இப்படி தான் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணணும். இப்படி ஹோல்ட் பண்ணால் தான் நம்ம ஒர்க் வந்து ஈஸியாக வந்து முடியும். அதே மாதிரி நல்ல ப்ராக்டிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் இன்னும் இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டீங்க, எனக்கு ஒர்க் வந்து ஸ்பீடாக வருது அப்படின்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கை பொசிஷன் வந்து நீடில் தகுந்த மாதிரி வந்து மாறிக்கும். அது நீங்கள் ஒர்க் பண்ண உங்கள் கை வந்து தானாக பழகிக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப்பு. இதே மாதிரி நீடில் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதை விட அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறது, அதுவும் வந்து கொஞ்சம் சேமாக தான் வரும். நம்மளோட லிட்டில் ஃபிங்கருக்கும் ரிங் ஃபிங்கருக்கும் எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 2 ஃபிங்கர் வந்து நம்ம மடக்கி வச்சுருந்தாலும் நம்ம நீடு ஒர்க் வந்து பண்ணலாம், பட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால நம்ம நீடில் பக்கத்தில் வந்து இந்த 2 ஃபிங்கரையும் வைக்கணும். நம்மளோட பீட்ஸோட ஃபுல் சப்போர்ட்டுமே பார்த்திங்கன்னா அந்த 3rd ஃபிங்கரில் தான் இருக்கும். மேலே வந்து பென் ஹோல்ட் பண்ணுற மாதிரி 4th ஃபிங்கரும் 5th ஃபிங்கரும் வந்து இருக்கணும். நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறப்ப இன்னுமுமே வந்து ஈஸியாக புரியும் இந்த ஒர்க் எப்படின்னு. சாதாரண அயன் நீடில் வந்து ஹோல்ட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நிறையா பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த நீடில் ஒர்க் பண்ணி பழகிட்டிங்கன்னா நீங்கள் த்ரெட் ஒர்க் கூட இந்த நீடில் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ நான் பீட்ஸ் கீழே வர்றதுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்களா, நம்மளோட 3rd ஃபிங்கரை வந்து நான் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணேன். அதே மாதிரி நம்மளோட ரிங் ஃபிங்கரை வந்து நான் வந்து புஷ் பண்ணுறதுக்காக வச்சுக்குவேன். இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம கீழே விடுற பீட்ஸ் வந்து அந்த லூப் இருக்கு இல்லையா, நம்ம நீடிலோட லூப் அதில் வந்து மாட்டிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒர்க்கு வந்து ரிங் ஃபிங்கர் வழியாக வந்து தள்ளி விடணும். அப்போ தான் அந்த பீட்ஸ் வந்து கீழே போகும், ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம பீட் ஒர்க்காக இருந்தாலும் ஜர்தோசி ஒர்க்காக இருந்தாலும் சேம் மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்கள், மாட்டிக்கிச்சு இல்லையா. இப்போ வந்து இந்த ஃபிங்கர் வச்சு தள்ளி விடுறேன். இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஃபிங்கரை வந்து நம்ம லூஸாக வச்சுக்கணும். எந்த ஒர்க்கும் வந்து நீடில் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது. நம்ம பீட்ஸ் தள்ளி விடுறதுக்காக மட்டும்தான் அந்த ரிங் ஃபிங்கரை வந்து யூஸ் பண்ணணும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.